வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பிவட் டேபிள எப்படி ரீநேம் பண்றது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரீநேமிங்ன்றது ஒரு பிவட் டேபிள்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனா அந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ நீங்க மல்டிபிள் பிவட் டேபிள்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஷீட்ல உங்களுக்கு 5 பிவட் டேபிள்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஷீட்லயுமே உங்களுக்கு நிறைய பிவட் டேபிள்ஸ் இருக்குன்னா, பிவட் டேபிள் 1 2 3 அப்படின்ட்டு உங்களுக்கு கவுண்ட் ஆயிருக்குன்னா, எந்த பிவட் டேபிள் எந்த ஷீட்டுக்கு ரிலேட்டடு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். இப்போ ரெண்டு சிம்பிளான பிவட் டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பிவட் டேபிளோட நேம் எப்படி பாக்குறதுன்னா, அனலைஸ் போயிட்டு இங்க பிவட் டேபிள் 1 இருக்கு பாத்தீங்களா, எய்தர் இப்படி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ரைட் கிளிக் கொடுத்துட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க மேல பிவட் டேபிள் நேம்ஸ் இருக்கு பாருங்க. இது ஜெனரிக்கா ஒரு நேம்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு பிவட் டேபிள் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறது ஜஸ்ட் ரெண்டு பிவட் டேபிள் தான். ஆனா நீங்க ஒரு 10-15 பிவட் டேபிள் வச்சு நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா பிவட் டேபிள் 1 2 3 4 5 அந்த மாதிரி ஜெனரிக்கா நேம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால எந்த பிவட் டேபிள் எதுக்கு ரிலேட்டட்னு உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நேமிங் பண்ணணும். ரைட் கிளிக் கொடுத்துட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிவட் டேபிளுக்கு ரெண்டு யூனிக்கான நேம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை டிஃபரன்ஷியேட் பண்றதும் ஈஸி. அதே நேரத்தில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பிவட் டேபிள்ல நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா, அந்த ஸ்லைசர்ன்ற ஒரு ஆப்ஷனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்லைசர்ஸ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஸ்லைசர்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கனெக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஷீட்டில் ரெண்டு பிவட் டேபிள்ஸுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன பிவட் டேபிள்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்றது உங்களால் அக்யூரேட்டாக உங்களால் டிசைட் பண்ண முடியும். ரீநேம் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த பிவட் டேபிள்ஸ் ரீநேமிங்னால. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது ஜஸ்ட் ஃபியூ அட்வான்டேஜஸ் தான். நீங்கள் இந்த ரீநேம் பண்ணுறதுனால நீங்கள் என்னென்ன அட்வான்டேஜஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கே தெரியும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.